எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. I assure you, our government is building for fast-speed execution. Here is our promises. என்னடி கலர் கலரா ரீலா உடுற? மண்ணுக்குள்ள 1000 அடி கீழே போற குப்பைக்கு அங்க எந்த பாதிப்பும் வரப்போறது இல்ல. மென்டல் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்றான். பிடிக்கிறாங்கடோ பைத்தியங்களை பிடிக்கிறாங்கடோ. பல ஊர்களுக்கு போதிய அளவில் பேருந்துகள் இல்லை என்று கூறி அமைச்சரிடம் அவர்கள் வாக்குவாதம் செய்தனர். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை. நீ நல்லா சாப்பிட்டுருக்க, அதான் தம்பி நீ நல்லா சாப்பிட்டுருக்க, புரியுதா செல்லம்? நீ நல்லா சாப்பிட்டுருக்க, சாப்பிட கூட இல்லை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ போ. சங்கத்துல உறுப்பினர் நீ, சாப்பாடு முக்கியமா? இப்போ மினிஸ்டர்கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணா நீங்க பாத்துருப்பீங்க. என்ன சாப்பிட்டாங்க, நீ நகா சாப்பிட்டு, நீ நகா சாப்பிட்டுருக்கா? நான் நகா சாப்பிட்டு தான் சார் வருவேன். நான் என்ன சாப்பிட்றேன்னா அது என் அவுப்பு, என் வகுப்பு கிடையாது. அது முதலீடு செய்ய முதலீட்டாளர்களுக்கு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அழைப்பு விடுத்துள்ளார். Hello, I am Kirtana. I am the new Minister for Industries, Commerce and Investment Promotions for Tamil Nadu. ஒரே வா, என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். பிளாஸ்டிக் ஓபன். Here is our promises. 21-day clearances, single window approval, the direct escalation system that reached to me and the Honorable Chief Minister. இதுக்கு பேர் எங்க அப்பத்தா சொல்லும் அடிக்கடி, இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை அப்படின்னு. இது ஒரு கால கொடுமை. Drone corridor, EV manufacturing, green hydrogen and space economy. Development spread across the entire state. பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. So let's just get started. Let's invest in Tamil Nadu. ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. ஆபீஸ் டைமிங் மார்னிங் 9:30 ல இருந்து ஈவினிங் 6 PM வரைக்கும். ப்ரொஃபஷனல் என்விரான்மெண்ட்ல வர்க் பண்ண ஆசை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. ரியல் எஸ்டேட் ஃபீல்டுல ஸ்டேபிள் கரியர் ஸ்டார்ட் பண்ண இன்ட்ரெஸ்டா இருந்தா இப்பவே கால் பண்ணுங்க. 1200 அடி 1200 அடி பள்ளம் இருக்கு. அதுல கொண்டு போய் கொட்டிட்டோம்னு வச்சுங்களேன், இது யாருக்கும் எந்த பாதிப்பும் வரப்போறது இல்ல. மண்ணுக்குள்ள 1000 அடி கீழே போற குப்பைக்கு அங்க எந்த பாதிப்பும் வரப்போறது இல்ல. இப்ப இங்க குழி இருக்கு, இங்க மேடு இருக்கு, இங்க குழி இருக்கு. இந்த மேட்டை கொண்டு போய் குளிக்கல வைக்க சொல்லிருக்காரு. இதுக்கு போய் கிண்டல் பண்றாங்க. அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன், இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. இதுக்கு போய் அவரை விமர்சனம் பண்றாங்க. அந்த யோசனை யாருக்காவது வந்துச்சா? நம்மள எத்தனை பேர் இருந்தோம், யாராவது யோசனை சொல்ல முடிஞ்சா? ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? அண்ணே உன் அறிவுக்கு நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லண்ணே. நீங்க எல்லாம் பர்மனண்டா சந்திரமண்டலத்திலேயே தங்க வேண்டியவங்க, தவறி போய் பூமியில் இருக்கீங்க. எங்கெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? நல்ல இன்னும் நீங்க நிறைய அனுபவிப்பீங்க. நீங்க இன்னும் அனுபவிக்கணும், இந்த மாதிரி நிறைய அனுபவிக்கணும். எனக்கு இப்பதான் எனக்கு நல்லா இருக்கு. அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு, அப்படியே போடு. ஏண்டா நெஞ்சில உங்களுக்குலாம் ஈரமே இல்லையா? மனசாட்சின்னு ஒண்ணு இல்ல? ஏண்டா கோயம்புத்தூர்ல சின்ன பொண்ண ரேப் பண்ணி கொலை பண்ணப்பட்டிருக்கா. அவளுக்கு நியாயம் கேட்டு போராடாம அந்த டெத்துக்கு சிஎம் என்னடா பண்ணுவாரு? பெரிய கேரளா ஜால்ரா போடுறீங்க. ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக். திமுக ஆட்சியில இதே ஆளு இதே மூஞ்சி என்ன சொல்லுதுன்னு பாருங்க. தாங்க மாட்டீங்க, இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டீங்க. கொல்ல ஃப்ரீக்வெண்டா நடக்குதுன்னா அந்த கவர்மெண்ட் எந்த லட்சணத்துல இருக்குன்னு நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். ஆனா ஒரு ஸ்டேட்ல பல பெண்கள் ரேப் பண்ணப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த லட்சணத்துல மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க, எந்த லட்சணத்துல அந்த கவர்மெண்ட் நடக்குதுன்னு நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? ஆனா இவர் சொன்னாரு, நான் வந்தேன்னா சட்ட ஒழுங்கை சரிப்படுத்திடுவேன், பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து உறுதி செய்வேன் அப்படிங்கிறாரு. 30 கொலை நடந்திருக்கு 15 நாள்ல. வெக்கமா இல்ல உனக்கு? நீ அதுக்காக என்ன ஸ்கீம் வச்சிருக்க? சட்டம் ஒழுங்கை சரி பண்ணுவாங்கிறது சொல்லு. அதுக்காக தான் சிங்கப்பெண் சிறப்பு படையாமல் சிங்கப்பெண் செருக்குப்படி இவங்க வச்சிருக்கிற வண்டியிலே நீயே ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு போனாங்க. அது என்ன? அது சொல்ல வேண்டியதாங்க, பெருமையா பீத்திக்கலாங்க. அடங்கோ இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு